வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் ரசம். இந்த ரசத்துக்கு புளி எதுவும் தேவையில்லை, நெல்லிக்காய் தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதும். இந்த ரசத்தை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் குக்கர் வைக்கும் போது கொஞ்சமாக இடம் இருந்தால் தோரம் பருப்பு ஒரு பிடி, அதுக்கப்புறமா 3 நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா டேரெக்டாக பாயிலிங் வாட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அது கடாயில் 1/2 டீஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் தனியா விதைகள், 1 டீஸ்பூன் தோரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த தோரம் பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். காரத்துக்காக நான் ஒரு 1/2 காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், அதுக்கு கூட கொஞ்சம் காரம் தூக்கி கொடுக்கறதுக்காக தான் இந்த பாதி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். பெரிய சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். பருப்புமே உங்களுக்கு ஈவனாக ரோஸ்ட் ஆகணும்னா நீங்கள் அப்பப்போ சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா ஒரு சைடு மட்டும் கலர் மாறிடும். ரொம்ப கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெல்லிக்காய் கோல்டு பிடிக்கும்னா இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து பண்ணிங்கன்னா அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிடும். தக்காளி லைட்டாக வெந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் புளி சேர்க்க முடியாதனால நீக்கலாம் இந்த ரசம் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கின இந்த மிக்சர் நல்லா ஆறிடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த 3 நெல்லிக்காயிலேருந்து விரையை மட்டும் நீக்கிட்டு நெல்லிக்காவெல்லாம் சேர்த்துக்கலாம். இதே மிக்ஸி ஜார்லேயே தக்காளி கூடவே நம்ம நெல்லிக்காயுமே அரைச்சிக்க போகிறோம். நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வைட்டமின் சி எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களால் பிளெயின் நெல்லிக்காய் சாப்பிட முடியலனா இந்த மாதிரி நீங்கள் ரசமை சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக கடாயில் 1 டீஸ்பூன் நெய்யை நல்லா உருக்கிக்கோங்க. நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நான் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ரசம்னாலே நம்மளுக்கு அப்பப்போ தக்காளி மாட்டும் போது நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இங்கே தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி லைட்டாக வதங்கட்டும். தக்காளி வேகிறதுக்காக நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தலைன்னு ஒரு 2 தடவை கொதிச்சதுனாலே போதும், உங்களுக்கு தக்காளி வெந்துடும். தாராளமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க. 2 ஸ்பூன் வேக வச்ச தோரம் பருப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் இந்த ரசத்தில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பருப்பு தண்ணி சேர்த்தா போதும். நம்ம ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்ச விழுதே நம்மளுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் பருப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். முழுசாக பருப்பாக சேர்க்காமல் நீங்கள் பருப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. தக்காளி லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா திக்காகிடும். மறக்காமல் மிக்ஸி ஜாரையுமே வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துடுங்க, இன்னும் அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு புளிப்பு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க. உங்களோட நெல்லிக்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த மிக்சர் தலைன்னு ஒரு கொதி வரட்டும். நல்லா பொங்கி வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் நம்ம நெல்லிக்காயில் ஏற்கனவே வேக வச்சுட்டோம். அப்படியே மேலே நுரைச்சி வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ரசம் ரெடி ஆகிடும். நல்ல சூடான சாதத்தில் உங்களுக்கு பிடிச்ச காயோடு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசத்தில் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. பட் நீங்கள் பூண்டு சேர்க்காமல் ரசம் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ரைஸோட ரசம் மாதிரி சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் சூப் மாதிரி ஒரு பவுலில் சுட சுட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடியெல்லாம் அரைச்சி பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.